சகோதரர்களே, சகோதரிகளே, தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் ஈடிணையற்ற நாமத்தினாலே வாழ்த்துதலை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு 2ஆம் மாதத்துக்குள்ள வந்திருக்கிறோம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிக்கும்படி சில வார்த்தைகளை கர்த்தர் கொடுத்தார். அந்த வார்த்தையின்படி நம்ம பார்ப்போம். யோவான் 1வது அதிகாரம் 9வது வசனம் இவ்வனமாய் சொல்லப்படுகிறது. உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. இந்த உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. ஆண்டவராகிய இயேசு சொல்றாரு, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மனிதனும் பாவத்திலும் சாபத்திலும் கட்டுகளிலும் பிலிசூனியத்திலும் மந்திரவாதத்திலும் அந்தகார வல்லமையிலும் கட்டப்பட்டு கிடக்கிற என் ஜனங்களை விடுதலையாக்கி அவர்களை பிரகாசிக்க பண்ணுகிறவர் தான் ஆண்டவராகிய இயேசு. ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்துக்கு ஒளியாய் வெளிப்பட்டார். அதான் வேதம் சொல்லுகிறது. 1 யோவான் 1வது அதிகாரம் 7, 8, 9 இவ்வனமாய் சொல்லப்படுகிறது. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்கு இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனுக்குள்ள பிரவேசித்தார்னா நிச்சயமா அவன் பிரகாசிக்க ஆரம்பிச்சிருவான். ஏனென்றால் பழையவைகள் ஒளிந்தன, எல்லாம் புதிதாய் மாறிட்டுன்னு சொன்ன வார்த்தையின்படி ஒரு மனிதனுக்குள்ள ரட்சிப்பை ஆண்டவர் கொடுத்தார்னா புது சிருஷ்டியாய் மாற்றப்படுகிறான். அவனுடைய உள்ளங்கள் மாறுது, நினைவுகள் மாறுது, எண்ணங்கள் மாறுது. அவனுடைய ஒவ்வொரு காரியமும் பரிசுத்த சிந்தையாய் மாறுகிறான். அவன் முழுமையாக தேவனுக்குள் வருகிறான். பரிசுத்த பிள்ளையா மாறுறதுனால கர்த்தர் அவனுக்குள்ள எலும்பி பிரகாசி ஒளி வந்ததுங்கிற வார்த்தையின்படி அந்த பிரகாசமுள்ள ஒளியா இயேசு அவனுக்குள்ள வந்துருவாரு. அப்படி வந்துட்டார்னா உங்க வாழ்க்கையில பாவம் இருக்காது. என்ன, உங்களுக்கு விரோதமான காரியம் எதுவும் உங்களை மேற்கொள்ளாதபடி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆக முதலாவது நமக்குள் ரட்சிப்பு உண்டாக வேண்டும் என்றால் இயேசுவானவர் உங்களுக்குள் வரணும். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வரணும். அப்பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆகையினாலதான் அப்பா சொல்றாரு, உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும், அது எப்படிப்பட்ட மனுஷனா இருந்தாலும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துதான் இவனமாய் சொல்லுகிறாரு. அப்ப இந்த பாருங்க, எப்படி நம்ம ஒளியா இருக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மத்தேயு 5வது அதிகாரம் 14, 15 வசனம் இவனமாய் சொல்லப்படுகிறது. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. உலகத்துக்கு நீங்க எப்படி இருக்கீங்க? வெளிச்சமா இருக்கிறீங்க. ஏன்? அந்த வெளிச்சமாகிய ஒளியாகிய கிறிஸ்து உங்களுக்குள் பிரவேசித்துட்டாரு. அவர் உங்களுக்குள்ள இருக்கிறதுனால நீங்க எப்படி இருப்பீங்க? மலை மேல் இருக்கிற பட்டணமா இருப்பீங்க. நீங்க மறைந்திருக்க முடியாது, ஒருபோதும் மறைந்திருக்க முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. ஏனென்றால் நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். அந்த வெளிச்சமாகிய அந்த ஒளியாகிய கிறிஸ்து உங்களுக்குள் பிரவேசிக்கும் பொழுது உங்களுக்குள் இருந்து வல்லமைகள் வெளிப்படும், வரங்கள் வெளிப்படும், தேவ பிரசன்னம் வெளிப்படும். அநேகருக்கு நீங்க ஜெபிக்கும் பொழுது அவர்களுக்கு சமாதானம் உண்டாகும். நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அவர்களுக்கு விடுதலை உண்டாகும். பலவிதமான போராட்டத்தில் மத்தியில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் நீங்க ஜெபிக்கும் பொழுது உங்கள் மூலியமாய் அவர்களுக்கு விடுதலை கர்த்தர் கட்டளையிடுவார். ஆகையினால்தான் அப்பா சொல்றாரு, என் அன்பு மகனே, நான் உனக்குள்ள ஒளியா வந்துட்டேன். ஆகையினால் நீ உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிற. நீ போற இடமெல்லாம் வெளிச்சம் பிரகாசிக்கும், சமாதானம் உண்டாகும், கட்டுகள் சாபங்கள் நீர்மூலமாகும், அந்தகார வல்லமைகள் அழிக்கப்படும், பிசாசின் கட்டுகள் உடைக்கப்படும். அவர்களுக்கு தெய்வீக சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்து குடும்பத்தில் ஒரு புதுவித ஆசீர்வாதத்தை கொடுத்து அவர்களை புதுவிதமாய் மாற்றுகிறாய் மகனே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். ஏனென்றால் நாங்களும் ஒரு காலத்தில் பாவியாய் வாழ்ந்தவர்கள், பாவத்தில் கிடந்தவர்கள். அப்படிப்பட்ட எங்களை தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரட்சிப்பை கொடுத்தார். பரிசுத்த ஆவி எங்களுக்கு கொடுத்தார். அவர் வந்த பிற்பாடு பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் இந்த உலகத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்தினார்.
ஆகையினாலதான் இன்றைக்கு நாங்கள் பாவம் செய்ய முடியாதபடி கர்த்தர் எங்களை தடுக்கிறார். மகனே, இதை செய்யாத, இதை செய்யாதன்னு சொல்லி அந்த ஆவியானவர் எங்களை கற்றுக் கொடுக்கிறார். உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கும்படி பரிசுத்த சிந்தையை கொடுக்கிறார், பரிசுத்தவானாய் நடத்துகிறார், பரிசுத்த பிள்ளையாய் பாதுகாக்கிறார். அது ஏன் இதை நான் சொல்றேன்னா, அந்த பரிசுத்தாவியாவிய இயேசு உங்களுக்குள்ள வந்துட்டார்னா நீங்க அப்படித்தான் நடக்க முடியும். நீங்க பாவம் செய்ய முடியாது. அதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு, என் அன்பு மகனே, நீ உலகத்துக்கு வெளிச்சமா இருக்க. நீ மலை மேல் இருக்கிற பட்டணம், எல்லாருக்கும் நீ வெளிச்சம் கொடுப்ப. அந்த பட்டணம் மறைந்திருக்கவே முடியாது. ஒரு பெரிய மலை மேல ஒரு பட்டணத்தை வச்சா அது மறைஞ்சிருக்குமா? சுற்றிலும் இருக்கிற யாவருக்கும் அது தெரியும். அது போல இன்னொரு காரியத்தை கூட சொல்றாரு. 15வது வசனம் சொல்லுது, விளக்கை கொளுத்தி மரக்காலுக்குள் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். விளக்கு கொளுத்தி நம்ம என்ன பண்ணுவோம்? மரக்காலுக்குள்ள வச்சோம்னா என்ன ஆகும்? ஒண்ணு அமர்ந்து போயிடும், இல்லைன்னா அதுக்குள்ள மட்டும் ஒளி கொடுக்கும். புரியுதா? மரக்காலுக்குள்ள அது அப்ப மற்றவங்களுக்கு யாருக்கும் அது பிரகாசம் இல்லாம இருக்கும். இன்றைக்கு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, வரங்கள் வல்லமைகளை பெற்று அபிஷேகத்தை பெற்று தேவனுடைய ஆவியை பெற்ற நீங்க மரக்காலுக்குள்ள இருக்கக்கூடாது, மரக்காலுக்குள்ள உட்கார்ந்து இருக்க கூடாது. ஊழியம் செய்யாம, தேவனுக்கென்று எதுவும் செய்யாம மரக்காலுக்குள்ள உட்கார்ந்து இருந்தீங்கன்னா அது பிரயோஜனமற்றது. ஆண்டவர் சொல்றாரு, கனிகொடா மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும். அப்ப நீ கனி கொடுக்கிற மரமா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு உங்களுக்குள் பிரவேசித்தார். அவர் ஒளியாய் உங்களுக்குள் வந்திருக்கிறார். அந்த ஒளியாகிய கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறதுனால அப்பா சொல்றாரு, என் அன்பு மகனே, விளக்க கொளுத்தி மரக்காலுக்குள் மூடி வைக்காம விளக்கு தண்டின் மேல வையி. நீ அபிஷேகம் பெற்றுட்டியா? தேவனுடைய ஆவியை பெற்றிருக்கிறாயா? தேவனுடைய காரியத்தை நீ அறிந்தவனா? ஆண்டவரோடு கூட நடக்கிற ஒரு தேவ மனுஷனா? நிச்சயமாய் நீ ஊழியம் செய்யணும். ஆண்டவருக்காக ஏதாவது ஒண்ணு செய்யணும். அப்படி நீ எழுப்பி பிரகாசிக்கும் பொழுதுதான் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆகையினால மரக்கால்ல மூடி வைக்காம விளக்கு தண்டின் மேல வைக்கணும். உங்க ரட்சிப்பு உலகமெங்கும் தெரியணும், எல்லா ஜனங்களுக்கும் தெரியணும். ஒருவன் கூட கெட்டு போகாமல் எல்லோரும் நித்திய ஜீவனை அடையும்படி அவர்களை ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய நாமத்துல, இயேசுவின் நாமத்துல ரட்சிப்பை கொடுத்து பரலோகத்துக்குரியவர்களா மாற்ற வேண்டியது உங்களுக்கும் எனக்கும் உள்ள கடமையாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, எப்படியாவது ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய உங்களை ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்து அப்பா சொல்றாரு, மத்தேயு 5:16 சொல்லுது, இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிறவங்க பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. எப்படி பிரகாசிக்கணுமா? நம்மளுடைய நற்கிரியைகளை கண்டு. நாம் செய்யற காரியத்துல எப்படி நற்கிரியைகளை நாம செய்யறோம்? உண்மையாய் நற்கிரியைகளை செய்யக்கூடியவர்களா இருக்குமா? ஏனென்றால் நாம சாட்சியா வாழணும். பார்க்கிறவர்களுக்கு சபை போதகரா இருக்கலாம், சபை விசுவாசியா இருக்கலாம், இல்ல இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையா இருக்கலாம். நீங்க எப்படி இருக்கணும்? கிறிஸ்துவின் சாயல் உங்களுக்குள்ள வரணும். இயேசுவை போல வாழ உங்களுக்கு ஒப்பு கொடுக்கணும். கோபம் இருக்கக்கூடாது, பகமை இருக்கக்கூடாது, மற்றவர்களுக்கு துரோகம் பண்ணக்கூடாது, இச்சைகள் இருக்கக்கூடாது, மற்றவனுடைய காரியத்தை இச்சிக்க கூடாது, பலவிதமான பாவ கிரியைகள் ஒன்றும் செய்யாதபடி நாம மாற்றி நற்குணசாலியாய், பிதாவுக்கு பிரியமான பிள்ளையாய், தேவனுக்கு பிரியமான பிள்ளையாய் நடக்க நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது, ஐயா இந்த பாஸ்டர் பாருங்கப்பா எவ்வளவு ஒரு பரிசுத்தவான், எவ்வளவு உண்மை உத்தமமாய் நடக்கிறார், இவரை பார்க்கும் பொழுது அப்பா இவரை போல நம்ம மாறணும் சொல்லி மற்றவர்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளா நாம இருக்கணும். நிச்சயமா அப்படி நடந்தாத்தான் நிச்சயமா ஆண்டவருக்கு நீங்க உண்மையான பிள்ளையா இருக்கணும்னு அர்த்தம். அதான் அப்பா சொல்றாரு, இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு, நீங்க செய்யற நற்கிரியைகள். ஆண்டவர் என்ன சொன்னாரு? உன்னால முடிஞ்ச மட்டும் உதவி செய்ய திராணி இருந்துச்சுன்னா உதவி செய்யுங்க, நன்மை செய்யுங்க, எல்லாருக்கும் நன்மை செய்யுங்க, யாருக்கு தீங்கு நினையாதீங்க. உங்களை பகைக்கிறாங்களா பரவாயில்ல, அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், அவர்களையும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆகையினால முடிந்த மட்டும் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி நீங்க செய்யற நற்கிரியைகளை கண்டு, இவர் இயேசுவோட பிள்ளைப்பா, முன்னாடி துன்மார்க்கமா இருந்தாரு, பாவத்துல இருந்தாரு, சாபத்துல கிடந்தாரு, பயங்கரமான துன்மார்க்க காரியத்தை செஞ்சாரு. ஆனா இன்றைக்கு இயேசுக்குள்ள வந்த பிற்பாடு நற்குணசாலியா மாறிட்டாரு.
நன்மைகள் செய்யறாரே அப்படின்னு சொல்லி உங்களை குறிச்சு சாட்சி சொல்லணும். அந்த சாட்சி பிதாவுக்கு மகிமையா இருக்கணும். அல்லேலூயா. தயவு செய்து எல்லாரும் நற்கிரியை செய்வதில் சோர்ந்து போகாதீங்க, நன்மை செய்வதில் சோர்ந்து போகாதீங்க. முடிந்த மட்டும் ஆண்டவருக்காக ஏதாவது ஒரு காரியத்தை செய்யுங்க. அப்படி செய்யும் பொழுது உங்களுடைய ஊழியத்தின் நிமித்தம், நீங்க செய்யற நற்கிரியைகள் நிமித்தம் பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்தும்படியா நீங்கள் நடந்தீர்களானால் பிதாவானவர் மகிமைப்படுவார். வேதம் சொல்லுகிறது, பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. அப்படிப்பட்ட ஒரு வெளிச்சமா இருக்கணும். மற்றவர்களுக்கு நன்மை செய்யும்படியான ஒரு வெளிச்சமா இருக்கணும். உங்களுடைய அந்த நற்குணத்தை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்படத்தக்கதாய், உங்களை ஆசீர்வதிக்கும்படியாய், உங்களை புகழத்தக்கதாய் நீங்க நடந்து கொள்ளணும் சொல்லி ஆண்டவர் சொல்றார். யோவான் 1:4, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. அந்த ஜீவனாகிய இயேசு கிறிஸ்து நமக்குள் இருக்கிறார். நான் சொல்ற புரியுதா? கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறதுனால அந்த ஜீவன் எப்படி இருக்கணுமா இருந்ததா, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்ததா. நீங்க போய் மற்றவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லும் பொழுது அந்த ஒளி பிரகாசிக்கணும். மற்றவர்களுக்கு ஜெபிக்கும் பொழுது அந்த ஒளியாகிய கிறிஸ்துவின் வல்லமை அவர்களை தொட்டு சுகமாக்கணும். மற்றவர்களுக்கு நீ ஜெபிக்கும் பொழுது பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படணும், அந்தகார வல்லமைகள் ஓடும், போராட்டங்கள் நீங்கும், வறுமை நீங்கும், துக்கம் நீங்கும், துயரம் நீங்கும், போராட்டங்கள் எல்லா இக்கட்டில் இருந்து எல்லோரையும் விடுதலையாக்கும்படி கர்த்தர் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். மத்தேயு 10:6 படிக்கல, ஒரு அற்புதமான வார்த்தை. அவனமே நம்ம இலவசமா பெற்றீங்க, இலவசமாய் கொடுக்க நம்மளை ஒப்பு கொடுக்கணும். அப்படி ஒப்பு கொடுத்தா தான் கர்த்தருக்குள்ள நம்ம இருக்கிறதுக்கு, உண்மையா இருக்கிறதுக்கு சரியான ஒரு காரியம். படிங்க பாத. காணாமல் போன ஆடாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்துக்கு போங்கள், போகையில் பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது, பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது என்று சொல்லுங்கள். வியாதியுள்ளவர்களை சுத்தமாக்குங்கள். ஆண்டவர் சொல்றார், வியாதியுள்ளவர்களை சுத்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், பிசாசுகளை துரத்துங்கள். இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள், இலவசமாய் கொடுங்கள். என அன்பான தேவனுடைய ஜனமே, தேவ ஊழியர்களே, தேவ பிள்ளைகளே, எல்லா வரங்களும் வல்லமைகளும் ஆசீர்வாதமும் தேவனால் நாம் பெற்றுக்கொண்டோம். கர்த்தரே நமக்கு கொடுத்தார். அத நீங்க விளைக்கிறீமா? வெளியில போய் மற்றவங்களுக்கு ஜெபிக்கும் பொழுது 50,000 கொடு, 20,000 கொடு, 10,000 கொடுன்னு சொல்லி காசு கேட்டு காசுக்காக ஊழியம் பண்ணீங்கன்னா அது வேஸ்ட். நீ சொல்றேன், அது வேஸ்ட். நீங்க உங்களுக்கு வரங்கள் வல்லமைகள் கிரியை செய்யாது, கொஞ்ச நாள்ல எல்லாமே நின்று போயிடும். உங்களுக்கு நல்லபடியா செய்யணும், மீண்டும் மீண்டும் வரங்கள் வல்லமைகள் பெருகணும், கர்த்தருடைய ஆவியானுடைய செய்கையை நீங்க காணணும், இன்னும் பலப்படணும், இன்னும் அதிகபட்சமா நீங்க செயல்படணும். அப்படின்னா ஒண்ணுமில்ல, எல்லாருக்கும் இலவசமாய் கொடுங்க. வரங்கள் வல்லமையை வைத்து குணமாக்கும் வரம் இருக்கா? எல்லாரும் குணமாக்குங்க, இயேசுவின் நாமத்துல குணமாக்குங்க. இல்ல வல்லமைகள் இருக்கா? பிசாசுகளை துரத்தணுமா? அவங்க இந்த குடும்பத்துக்கு ஒரு ரட்சிப்பை கொடுக்கணுமா? நீங்க போய் ஜெபம் பண்ணுங்க. ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் கிரியை செய்வாரு. ஆனா அதுக்கு காசு வாங்க, தயவு செய்து வாங்காது. எனக்கு அநேகருடைய வார்த்தையில அநேகர் போன் அடிச்சு சொல்றாங்க, அவர் வந்து ஜெபிச்சுட்டு போனாரு, 1000 ரூபாய் கேட்கிறாரு, 2000 ரூபாய் கேட்கிறாரு, 10,000 ரூபாய் கேட்கிறாரு, நான் என்ன செய்யறது அப்படிங்கிறாங்க. பாவம், ஏழ்மைப்பட்ட மக்கள், சிறுமைப்பட்ட மக்கள், வறுமையில வாடுகிற மக்கள், அவர்கள் என்ன செய்வாங்க? அவர்களுக்கு நீங்க என்ன செய்யணும்? ரட்சிப்பை கொடுக்கணும். எளியவனை கண்ணோக்கி பார்க்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் எல்லா ஜனங்களையும் ஒருவன் கூட கெட்டு போகாதபடி எல்லோரையும் ரட்சிக்கும்படி அந்த உலகத்துக்கு வந்தார். அப்படி நீங்க செயல்படும் பொழுது, இலவசமாய் பெற்ற ஆண்டவரே, நான் இலவசமாய் கொடுக்கிறேன், உமது ஊழியத்துக்கு என்று நான் எல்லா காரியத்தையும் செய்யறேன்னு சொல்லி நீங்க இலவசமாய் செய்யும் பொழுது ஆண்டவராகிய தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களுக்கு இன்னும் பெருக பண்ணுவார். எல்லா வரங்கள் வல்லமைகள் ஆசீர்வாதங்கள் பெருகும். அடுத்தபடியா என்ன சொல்றேன்னா, ஏசாயா 60:1-3 வசனங்கள் ஆண்டவர் நம்மோடு கூட பேச போறாரு. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன் மேல் உதித்தது. நீ எழும்பி பிரகாசிக்கக்கூடிய நாள் தான் இந்த நாள்.
ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நிச்சயமாய் நீங்கள் எழும்பி பிரகாசிக்க போறீங்க. ஏன்? முதலாவது ஆண்டவருடைய இந்த உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியாகிய கிறிஸ்து உங்களுக்குள்ள வந்துட்டாரு. அப்ப நீங்க சும்மா இருக்க முடியாது. மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்து இருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலுக்குள் வைக்காமல் விளக்கு தண்ணீர் மேல் வைப்பார்கள், அப்பொழுது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். அப்ப என்ன நான் சொல்ல வரேன்னா, இப்படி இருந்ததுனால ஆண்டவர் என்ன பண்றாரு, நம்மளுடைய நற்கிரியைகளை உருவாக்கிறார். நமக்குள்ள நற்கிரியைகளை செய்யும்படி உருவாக்குறாரு. அந்த நற்கிரியைகளை செய்யறதுனால பரலோகத்தில் இருக்கிற உங்க பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுதுன்னு சொல்லி அவனமாய் நம்ம நற்கிரியைகளை செய்யும்படி கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் செய்யறாரு. அடுத்து அப்பா என்ன செய்யறாரு, நம்மளை எழுப்புதல் தீயாய் எழும்பி பிரகாசிக்க கூடிய ஒரு வல்லமையும் கிருபையும் கொடுப்பாரு. அதான் ஏசாயா 60:1-3 வரைக்கும் 1வது வசனம் சொல்லுது. முதலாவது, எழும்பி பிரகாசி, ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரில் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் கர்த்தர் என்ன செய்வார், உன்மேல் உதிப்பார். அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, தேவன் சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, இந்த நாள்ல நீங்கள் நற்கிரியைகள் செய்யும்படி நல்ல மனிதனா ஒப்பு கொடுத்தா உங்களுக்குள்ள ஆண்டவராகிய இயேசு என்ன செய்வாராம், எழும்பி பிரகாசிக்க பண்ணுவாராம். அவருடைய ஒளி உங்களுக்கு கொடுப்பாரா, அவருடைய மகிமை உங்க மேல உதிக்குமா. ஆண்டவர் தெளிவாய் சொல்றாரு, எழும்பி பிரகாசி, ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. தேவ மகிமை உங்க மேல உதிச்சிருச்சு. அதுக்கப்புறம் நீங்க சும்மா இருக்க முடியாது. அப்பா சொல்றாரு, இதோ இருள் பூமியை காரில் ஜனங்களை மூடும். அந்தகார இருள், பிசாசின் இருள், பலவிதமான இருள், பாவத்தின் இருள், பலவிதமான காரியங்கள் என்ன செய்யுமா, பூமியை காரில் ஜனங்களை மூடுமா. ஆனால் நல்லா கவனிங்க, ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். கர்த்தர் உங்களுக்குள்ள உதிச்சிருக்காரா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் உங்களுக்குள்ள இருக்காரா? இயேசு உங்களுக்குள்ள இருந்தா பலத்த கிரியைகளை செய்வார். ஆனாலும் கர்த்தர் உன்மேல் உதிப்பார், அவருடைய மகிமை உன் மேல காணப்படும். உன்னை பார்த்தாவே சொல்லுவாங்க, தேவ மனிதன்யா, தேவ பிரசனத்துல எப்பவும் அப்படியே நிறைஞ்சு போய் இருக்காரியா, இவர் நல்லவரையா அப்படின்னு சொல்லி உங்களை பார்த்து அநேகர் சாட்சிடுவாங்க. தேவ கிருபையினால உங்களை நிரப்புவாங்க. ஆண்டவர் நிரப்பி வச்சிருப்பாரு. அப்பா சொல்றாரு, ஆகையினால இதோ இருள் பூமியை காரில் ஜனங்களை மூடும் மகனே, ஆனால நான் உன் மேல உதிப்பேன், உன் மேல அந்த மகிமையை காண பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு, உன் வெளிச்சத்தின் இடத்திற்கு. ஏனென்றால் நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளையா மாறிட்டீங்க, ஆண்டவருடைய பிள்ளையா மாறிட்டீங்க. கிறிஸ்து உங்களுக்குள் இருப்பதை உணரும்படி கர்த்தர் கிருபை செய்கிறார். பாருங்க, உன் வெளிச்சத்தின் இடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினிடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். உங்களை தேடி வருவாங்க. ராஜாக்களும் பிரபுக்களும் அதிபதிகளும் ஞானிகளும் மகாபரிய மேன்மை உள்ளவர்களும் உங்களை தேடி வர கர்த்தர் கிருபை செய்வார். காரணம் என்னன்னா, இயேசுவாகிய ஒளியாகிய கிறிஸ்து உங்களுக்குள்ள பிரவேசித்துட்டார். நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. அப்ப உங்களுக்குள்ள அப்படிப்பட்ட ஒளி இருக்கிறதுனால உங்களை பார்த்தாவே விடுதலை பெற்றுக் கொள்வாங்க. அநேக விடுதலைகள் உண்டாகும். அந்த விடுதலை உண்டாவதற்காக உன் வெளிச்சத்தினருக்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினிடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். இனி அடுத்து சொல்றாரு, 60:19-20 சொல்லுது, இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாய் இராமல், சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும், கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமாயிருப்பார். பிரியமானவர்களே, கர்த்தரே உங்களுக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். நித்திய காலமும் கர்த்தர் உங்களுக்குள் இருக்க போகிறார். அவரே நித்திய வெளிச்சமா இருப்பார். உன் தேவனே உனக்கு என்னவா இருப்பார், மகிமையா இருப்பார். அப்ப ஆண்டவராகிய தேவன் உங்களுக்கு மகிமையா இருப்பார். அவரே நித்திய வெளிச்சமா உங்களுக்குள்ள இருப்பாரு. 60:20 சொல்லுது ஏசாயாவுல, உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் இனி மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு நித்திய வெளிச்சமாய் வந்து விட்டார்னா உங்க வாழ்க்கையில துக்கம் இருக்காது, துயரம் இருக்காது, வேதனை இருக்காது, பாடுகள் இருக்காது, பிரச்சனை இருக்காது, போராட்டம் இருக்காது, நிந்தைகள் இருக்காது, அவமானம் இருக்காது. உங்களை மேற்கொள்ள ஒருவனாலும் முடியாது. ஏனென்றால் ஆண்டவர் சொல்றார், நித்திய வெளிச்சமா இருப்பா, உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். நான் உனக்கு நித்திய வெளிச்சமா இருப்பேன்.
உன் துக்க நாட்கள் எல்லாவற்றிலும் முடிந்து போயிடும். இனி உனக்கு செழிப்பை உண்டாக்க போகிறேன், உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன். ஆண்டவர் சொல்ற, நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலும் வற்றாத நீரூற்றை போலும் நீ இருப்பாய் மகனே. நீர்க்கால்கள் ஓரத்தில் நடப்பட்ட மரத்தை போல் இருப்பாய். நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்ப தேவன் என்ன, உன்னை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியமா? கர்த்தர் சொல்றார், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். தேவனை நம்பி தேவனுடைய ஆவியை பெற்று தேவனுடைய பிரசன்னத்தினால நீ வாழுகிற ஒவ்வொரு மனிதனையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அவர் பிரகாசமுள்ள ஒளியாய் உங்களுக்குள் இருப்பதினால் ஒரு நன்மையும் குறைபடாது. உங்க துக்க நாட்கள் முடிந்து போகும். இன்றோருக்கு சொல்லுங்க, இன்று கண்ட எகிப்தியனை இனி நான் காண்பதில்லை. என் வாழ்க்கையில இவ்வளவு நாள் பட்ட வேதனைகள், துன்பங்கள், துயரங்கள் எல்லாம் மாறி போயிடும். இன்று முதல் என் ஆண்டவராகிய இயேசு என்னோடு கூட இருக்கிறார். என் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றிடுவார், என்னை ஆசீர்வாதமாய் மாற்றி விடுவார். என் தேவனாகிய கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். நான் நம்புகிறது கர்த்தராலே வரும். என் ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்து உயர்த்த மேன்மைப்படுத்த அவராலே ஆகும் அப்படின்னு சொல்லி அவரை மேன்மைப்படுத்துங்க. கர்த்தரை குறித்து மேன்மைப்படுத்துங்க. அவர் எனக்காய் யாவை செய்து முடித்தார் என்பதை மேன்மைப்படுத்தி நீங்க சொல்லும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அதே பாருங்க, 60-20 நம்ம பார்த்தப்ப உன் துக்க நாட்கள் முடிந்து போகணும். எபேசியர் 5:8 சொல்லுது, முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். முன்னாடி நம்ம எப்படி இருக்கோம்? பாவத்துல சாபத்துல கிடந்தோம், அந்தகாரத்துக்குள்ள இருந்தோம். ஆனா இப்ப சொல்றாரு ஆண்டவரே, நீ இப்பொழுது கர்த்தருக்குள்ள வெளிச்சமா இருக்கியப்பா. நீ எல்லாரும் வெளிச்சமா இருக்கிய, வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். அப்படின்னா என்ன? தெளிந்த புத்தி இருக்கணும், பரிசுத்தமாய் வாழணும், தேவனுடைய பிரமாணங்களின்படி நடக்கணும், கர்த்தருக்கு பிரியமானதை செய்யணும், தேவனுக்கு பிரியமானதை செய்யணும். எப்பொழுதும் கர்த்தருக்கு பிரியமானதை செய்யறதுக்கு நம்மளை யோசிப்ப பாருங்க. ஆண்டவருக்கு பிடிச்ச காரியத்தை மட்டுமே செஞ்சார். என் தேவனாகிய கர்த்தரினோடு பார்த்துக்கிட்டு இருக்காரு. நான் எப்படி பாவம் செய்வேன், அவருக்கு விரோதமா எப்படி நான் பாவம் செய்வேன்னு சொல்லி விட்டு ஓடி போனார். இன்னைக்கு ஒருவேளை உங்களை பாவம் இருக்குதா, போராட்டம் இருக்குதா, நிந்தைகள் இருக்குதா, விட்டு ஓடுங்க. ஆண்டவரே, இதுல இருந்து நீ தப்புவியும், நான் பரிசுத்தமாய் வாழணும், உம்மோடு கூட வாழணும். ஏனென்றால் ஒளியாகிய கிறிஸ்து எனக்குள் இருக்கிறீர், நீ பரிசுத்தர், நானும் பரிசுத்தமாகணும். அப்பா என்னை பலப்படுத்தும், என்னை ஆசீர்வதின்னு சொல்லி நீங்கள் கேட்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை பலப்படுத்துவார், நன்மையால் முடிசூட்டுவார். அல்லேலூயா. நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த நாளிலும் கூட நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் என்று சொன்னீரப்பா. மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது என்று சொன்னீரப்பா. அப்பா, எங்களுடைய நற்கிரியைகளை கண்டு பிதாவாகிய தேவன் மகிமைப்படத்தக்கதாக எங்களின் நற்கிரியைகளை செய்ய வைப்பேன் என்று சொன்னீங்களப்பா. அதற்காய் நன்றி ஆண்டவரே. அந்த மனுஷருக்கு நாங்கள் ஒளியாய் இருக்கிறோம் என்று சொல்லி எங்களுக்குள் ஒளியாகிய கிறிஸ்து பிரவேசித்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி என்று சொல்லி இயேசுவை குறித்து இந்த நாளில் நீங்க சொன்னீங்கப்பா. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் எழும்பி பிரகாசிப்போம். ஒளி வந்தது கர்த்தருடைய மகிமை உன் மேல உதித்தது என்று சொன்னீங்க. அந்த மகிமையாகிய கிறிஸ்து இன்று வெளிப்படும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். இதை பார்க்கிற கேட்கிற ஆண்டவரே, இந்த வார்த்தை செயல்படுகிற எல்லா இடத்திலும் ஒவ்வொருவருக்குள்ளும் எழும்பி பிரகாசிக்கக்கூடிய ஒளியை கொடும், பிரகாசம் உள்ள கண்களை கொடும். இன்று முதல் அப்பா ஒவ்வொருவரும் அப்பா அந்தகாரத்திலிருந்து அவர்கள் அப்பா கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி அப்பா வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடக்க கிருபை கொடும், ஆளுகை செய்யும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.